ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் எதுங்க ஐயா? அசுவனி, மகம், மூலம், ம். பரணி, பூரம், பூராடம். இந்த 6 நட்சத்திரங்கள் உறுதியா நம்பலாம். கேது, சுக்கிரன். கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம் உறுதியாக நம்பலாம். மாசம் 30 நாள்ல இந்த 6 நாட்கள்ல இவங்க ஈடுபட்டாங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம். அதுலேயும் சுக்கிரன் என்பது கொஞ்சம் நல்லாவே லட்சங்களில் பார்க்கக்கூடிய பணம். அதே கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேது வந்து ஒரு டெக்னாலஜி கிரகம். டெக்னாலஜின்னா இப்போ ஒரு மருத்துவரும் ஒரு டெக்னாலஜிஸ்ட் தான். அதே மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் டீல் பண்ணுறவங்களும் கேது தான். மாந்திரிகம் அல்லது மந்திரங்கள், தந்திரங்கள், மேஜிக்கு இது மாதிரி விஷயங்களும், சட்டத்துறை, லாயரு பேசுறது, இது மாதிரியான பேச்சில் வந்து ஒரு சட்ட நுணுக்கங்களை வச்சு சம்பாதிக்கிறதும் கேது தான். அந்த வகையில் இவங்க வந்து கேதுவும் சுக்கிரனும் பணம் தரும். கேதுவும் சுக்கிரன் தான் பணம் தரும். சரிங்க. இப்போ எதன் வழியாக பணம் தருவாங்க? ஆடம்பரமான பொருட்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பெர்ஃப்யூம்ஸு, வாகனங்கள், நவீன ரக சாஃப்ட்வேர் ஐட்டங்கள், ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், ஃபர்னிச்சர்ஸு, ரெசார்ட்ஸு, மருத்துவம், இப்படி எல்லாம் பணம் வருங்கிறது கேது சுக்கிரன். இப்போ அவங்க ஜாதகத்தில் எந்த பாவத்தின் வழியா என்னால் பணம் அடைய முடியுன்ற கேள்வி வரும்போது இவங்களுக்கு 2 தொடர்பு கொண்டால் ஃபைனான்ஸ் பெருகும். பணம் போட்டே பணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 4 தொடர்பு கொண்டால் வீடு சம்மந்தப்பட்ட பணம் வரும், சொத்து பத்து ரீதியாக வாடகை பணம் வரும், தாயார் மூலமாக பணம் வரும். 6 சம்மந்தப்பட்ட சம்பளம் மூலமாக பணம் வரும். 8 சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரும். 10 சம்மந்தப்பட்ட சொந்த தொழில் மூலமாக பணம் வரும். 12 இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பணம் வரும். இது இல்லாமல் ஒற்றைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 இதெல்லாம் வந்து பண்ணால் மூளை உழைப்பு, டிசைனிங்கு, சினிமா, இப்போ ஷேர் மார்க்கெட்டு மற்றும் நம்ம அரசியல், ஜோதிடம், கலைகள் இதன் மூலம் பணம் வரும். சிறப்பு. இந்த மீனராசி நேயர்கள் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பணமே தங்க மாட்டேங்குதுங்க எனக்கு, வந்தாலும் வந்து ரொம்ப நாள் நிற்கிறது இல்லை, டக்குன்னு செலவு ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன வருது? அந்த மாதிரி சொல்பவர்களுடைய ஜாதகத்தில் கேது சுக்கிரன் வந்து துலாத்துலேயோ கும்பத்துலேயோ இருப்பாங்க. அடுத்தபட்சமாக மிதுனத்தில் இருப்பாங்க. இந்த 4, 8, 12 இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளமே வருது. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக வராது, தட்டுப்பாடு இருக்காது. இப்போ நம்ம சொல்லுவோம் சுக்கிரன் ஆட்சி வீடு துலாத்தில், ஆனால் 8 குடைவன் தானே. ஆமாம். அதனால் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கேது சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து பணம் போட்டு பணம் பண்ணுற குவாலிட்டி இல்லை. அவங்க வந்து வேலைக்கு போகிறது உத்தமம். எந்த காலகட்டத்தில் வருங்க? சுக்கிர திசை, கேது திசை ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு மிடில் ஏஜில் வரும். வரும். ஆமாம். ஏன்னா வாலிபத்தில் வராது. ஏன்னா 2 சனியும் புதனும் 2 பெரிய கிரகங்கள். ஆமாங்க ஐயா. அது முடித்து ஒரு 35 வயசு வரும்போது தான் இவங்க ஒரு 20 வருஷம் சம்பாதிக்கலாம். 20, 27 வருஷம் சம்பாதிக்கலாம். கேது திசை, சுக்கிர திசை டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு போக கூட அது 2ஆம் இடத்தை டெவலப் பண்ணிட்டு தான் போகும். நீங்கள் சூரிய திசை வந்தாலும் சந்திர திசை வந்தாலுமே இந்த 2க்கு அது பாசிட்டிவ் தான். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இளமையில் தான் கஷ்டப்படுவாங்க. சனி புதன் அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கஷ்டம். பிறக்கும் போதே சனி திசையில் பிறகு சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல எப்படிங்க இருக்கு? அதாவது இப்போ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் இவங்க கேட்டாலும் கிடைக்காது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி 6ஆம் இடம் 5ஆம் இடமோடு சம்மந்தப்படுறதுனால அப்பப்போ செட்டில் பண்ணிடுவாங்க. பெருசாக கடனுங்கிறதே இவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 6ஆம் இடம் என்கின்ற சிம்மராசி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமா மாறி, அதனால் 6, 5 இது பண்ணோம்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டாண்டர்டாக கிடைக்காது, மாறிட்டே இருப்பாங்க. அல்லது சொந்த தொழில், கலைத்தொழில் தான் இவங்களுக்கு சூட் ஆகும். வேலை சேர்ந்ததில் கடனை பற்றி பெருசாக இவங்களை பாதிக்காது. பணம் சார்ந்த தொழிலெலாம் பண்ணலாங்களா? அதாவது சுக்கிரனும் கேதும் நல்லா இருக்கணும், கெடாமல் இருக்கணும். சுக்கிரன் வந்து 4, 8, 12 இல்லாமல் இருந்தால், சுக்கிரன் கேது இல்லாமல் இருந்தால் தாராளமாக செய்யலாம். இந்த ஃபினான்ஸ் பணம் போட்டு பணம் பண்ணலாம். 3, 7, 11 இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் போகக்கூடாது.
3ஆம் இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். ம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த 7 வந்து ஒரு கஸ்டமரை வந்து கட் பண்ணி விடுதுன்னு அர்த்தம். ம், ம், ம். ஒரு தொழிலுக்கு 2, 6, 10 வலுத்தாதான் ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கும். ம். அந்த 2, 6, 10 இல்லாமல் கிரகங்கள் 3, 7, 11 இருந்தால் மீடியம்னு வச்சுக்கோங்க. 4, 8, 12 இருந்தால் நஷ்டம்னு வச்சுக்கோங்க. 1, 5, 9 இருந்தால் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. சிறப்புங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்றது வந்து என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? என்னத்தை சொல்ல, மீனம்னால போராட்டம். கடை நாள், கடை ராசின்னு சொல்லுவோம். கடை ராசியில் பிறக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மோட்சத்துக்கான ராசி, மோட்ச ராசி இருக்கிறதுலையே. அதனால் வந்து ஞானிகள், ஞான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ராசியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று சயின்டிஸ்டாக வெளி ஆராய்ச்சி பண்ணுங்க. ம். எல்லாம் சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து இந்த பிரம்மாண்டமெல்லாம் எப்படி வந்ததுன்னு வெளி ஆராய்ச்சி பண்ணுங்க. இல்லைன்னா உள் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த ஆத்மான்னா என்ன, இறைவன்னா என்ன, ஆனந்தம்னா என்ன, எது நிரந்தரமானது அப்படின்னு உள் ஆராய்ச்சி பண்ணுங்க. மொத்தத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் மீனத்துக்கு செட் ஆகும். உலகம் பொருளாதாரமோ உலகத்தினுடைய தன்மைகளோ பெருசாக செட் ஆகாது. மீனத்தில் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங்கு பெரிய லெவலில் சொத்து பத்துகளோடு வாழ்ந்தவர்கள் என்பது மிக மிக குறைவு. அவர்களுக்கு வந்து திசைகளை ஒத்துழைச்சால அப்படி இருக்க மாட்டாங்க. அல்லது பூர்வீகத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி லாக் ஆகி வச்சுருந்தா தான் அதை அனுபவிப்பாங்க. இவங்களா வந்து சிறுக சிறுக சேரித்து பெரிய லெவலில் சேர்த்து சாதனையாளர்கள் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நான் சொல்லுவேன். பேராசைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. குரு வீடா இருக்கிறனாலங்களா? குரு வீடு காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. அதனால முயற்சியே இருக்காது. முயற்சி இருந்தால் தானே எல்லாம். வந்தா வரட்டும், போனா போட்டு. வந்தது வருவதை நான் ரசிப்பேன் அப்படின்ற ஞானிகள். கோச்சாரியா கொஞ்சம் நல்லா ரசிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேங்க ஐயா. சனி இருக்காரு, இப்ப 5ல் குரு இருக்காரு. 5ஆம் இடத்துலயே குரு இருக்கும்போது அருள் தானே பெருகும். கண்டிப்பா. பொருள் எங்க பெருகும்? கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. நன்றிங்க.